What is what is foreign policy? Foreign policy can defined as a country policy. ஒரு ஃபாரின் பாலிசினா என்னன்னா ஒரு கண்ட்ரியோட பாலிசி. என் நாட்டுக்குள்ள இதுக்குள்ள வரக்கூடாது, இந்த விஷயங்கள்லாம் என் நாட்டுக்குள்ள பண்ணக்கூடாது, நம்ம எல்லாம் ஒத்துமையா சமாதானமா இருக்கணும், நானும் என் இடத்துல வந்து எதுவும் பண்ண மாட்டேன், நீயும் என் இடத்துல வரக்கூடாது அப்படின்னு ஒரு கண்ட்ரி என்னன்னா நினைக்குதோ அதை வந்து மற்ற நாடுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஒரு பாலிசி போடுது. அதுதான் அப்போ ஒரு ஃபாரின் பாலிசி அப்படின்றது எதை சொல்லுதுன்னா ஒரு கண்ட்ரியோட பாலிசியை தான் சொல்லுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட்டு கலர். ஓகே, that is conceived. அதுக்குள்ள என்ன இருக்குன்னா conceived or designed or formulated. மூணுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. என்ன சொல்ல வருதுன்னா டு சேஃப்கார்ட், அந்த கண்ட்ரியை வந்து சேஃப்கார்டாக வச்சுக்கிறதுக்கு நீயும் அமைதியாக இருக்கணும், நானும் அமைதியாக இருக்கணும், அப்படி நம்ம ஒரு பாலிசி பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லுது. ஓகே ஓகே அண்ட் ப்ரொமோட் த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அதாவது என் நாட்டில் உனக்கு வந்து ஏதாவது கடுகு ஏதாவது பிடிச்சிருக்கா, நான் வந்து இந்த விலைக்கு உனக்கு கொடுக்குறேன், நீ இந்த விலைக்கு கொடு, நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன், நீ இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணு, நம்ம வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், நீயும் பிரச்சனை பண்ணக்கூடாது, நானும் பிரச்சனை பண்ணக்கூடாது. அது மாதிரி நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எதுனாலும் நம்ம இதெல்லாம் ஒப்பந்தம் பண்ணிப்போம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஓகே, இந்த கண்டக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ். ஸோ நம்ம எல்லா கண்ட்ரிஸோட ஒத்துமையாக இருப்போம். அப்போ தான் உன் நாட்டில் போடுற சாப்பிட்ற சாப்பாடு எங்கள் நாட்டிலையும் சாப்பிடுவாங்க, நீ போடுற ட்ரெஸ்ஸும் நானும் போடுவேன், எதுக்கு அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு நம்ம ஒத்துமையாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருப்போம். போத் பைலேட்ரி, நம்ம ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி நம்மளும் ஒத்துமையாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா கண்ட்ரியோட மல்டி லேட்ரலிலும் நம்ம எப்படி இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஃபாரின் பாலிசி. அண்டர்ஸ்டுட்? எஸ். ஓகே, பஞ்சசீல் பிரின்சிபல்ஸ் மொத்தம் 4 கைடிங் வேல்யூஸ் இருக்கு. இங்க 5 இருக்கு, 4 கைடிங் வேல்யூஸ் இருக்கு. ஸோ என்ன பிரின்சிபல், என்ன கொள்கைகள்லாம் பின்பற்றணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மியூச்சுவல் நான் அக்ரெஷன். ஓகே, இரு தரப்பு ஒருவரை ஒருவர் தாக்காம இருக்கிறது. அந்த பாலிசியில் என்ன பண்ணனா, நீ என்ன அடிக்க வரக்கூடாது, நானும் ஒன்று அடிக்க வரக்கூடாது, ரெண்டு பேரும் வந்து அக்ரெஷனா நடந்துக்க கூடாது அப்படின்னு முதல் கொள்கை வச்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது கொள்கை மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ். உன்னோட நாட்டு பிரச்சனையில நான் தலையிட மாட்டேன், என்னோட நாட்டு பிரச்சனையில நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆபரேஷன். சமத்துவம் மற்றும் ஒத்துழைப்பு. நான் வந்து உனக்கு ஒரு பிரச்சனை, நான் ஏதாவது உனக்கு ஒத்துமையா இருப்பேன், சமத்துவமா ஒத்துமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட் 4th ஒன் பீஸ்ஃபுல் அண்ட் கோ எக்ஸிஸ்டன்ட். அமைதியான உடன்பாட்டில் வாழ்தல். நானும் சண்டை போட மாட்டேன், நீயும் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துமையா நம்ம நாட்டை வந்து ரொம்ப அமைதியா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொள்கைகள் வந்து பஞ்சசீல் கைடிங். அந்த இது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம ஒத்துமையா இருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு 4 கொள்கைகள் வந்து அவங்க கைடிங் பண்றதுக்கு 4 கொள்கைகள் சொல்றாங்க. அதுதான். ஓகே, கொஸ்டின் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் NAM. NAM ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நான் அலைன் மூமெண்ட். ஸோ இதுவும் ஒரு விதமான ஒரு மூமெண்ட். இந்த மூமெண்ட்டை ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து ஒவ்வொரு தலைவர்கள் வந்து ஆர்கிடெக்ட் பண்ணாங்க, உருவாக்குனாங்க. நம்ம இந்தியால யார் உருவாக்குனா, ஜவஹர்லால் நேரு. யுகஸ்லேவியா அப்படின்ற நேரத்துல டிட்டோ. நாசர் அப்படின்னு அவரு வந்து எஜிப்ட்ல. சுகர்னோ அப்படின்றவரு இந்தோனேஷியா. நக்கர்மா அப்படின்றவங்க கானா. இதுல ஏதாவது 3 வந்து படிக்க முடியாதவங்க படிங்க, மீதி இருக்கிறவங்க எல்லாரும் ஃபுல்லா படிங்க. இதை நான் சிலபிள் பண்ணி சொல்லித்தரேன். ஓகே, ஓகே, ஜவஹர்லால் நேரு JAVAHARLAL, நேரு NEHRU. ஓகே, டிட்டோ TITO, டிட்டோ. யுகோஸ்லாவியா. நாசர் எஜிப்ட். சுகர்னோ இந்தோனேஷியா. நக்மா கானா. ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஸோ படிச்சு மிஸ்ஸுக்கு டெஸ்ட் எழுதி 10 o'clock. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் இந்தியாஸ் நியூக்ளியர் பாலிசி. நியூக்ளியர்னா அது வந்து ஒரு விதமான பாம். அந்த பாம் போட்டா அந்த நாட்டுல பல வருஷத்துக்கு வந்து செடிகளே வளராது, ஹியூமன்ஸ்க்கும் நிறைய டிசீஸ் வந்து அவங்க இறந்துருவாங்க. அந்த இடத்துல யாருமே மனுஷங்க வாழ முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு வாட்டிக்கு போடும்போது இந்தியா வந்து நியூக்ளியர் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி போடுது. அந்த பாலிசியில என்ன இந்தியா சொல்ல வருதுன்னா, இந்தியா நியூக்ளியர் பாலிசி பேஸ்ட் ஆன் எதை பத்தி சொல்ல வருதுன்னா, நோ ஃபர்ஸ்ட் யூஸ். நாங்க நியூக்ளியர் வெப்பனே ஃபர்ஸ்ட் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், மற்ற மனுஷங்களை வந்து நாங்க வந்து கொல்ல மாட்டோம், அந்த பூமியை வந்து நாசமாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலிசியில இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படின்றது அந்த பாலிசியில இருக்கு. இந்தியா வில் நாட் யூஸ் நியூக்ளியர் வெப்பன் ஃபர்ஸ்ட். நியூக்ளியர் வெப்பன் ஒண்ணு நாங்க யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு இந்தியா வந்து அந்த பாலிசியில ஒரு உத்தரவாதம் தருது. ஓகே, செகண்ட் என்ன இருந்துச்சுன்னா,
கிரெடிட்டபிள் மினிமம் டெட்டரன்ஸ் அப்படின்னா நாங்க வந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு கூட நாங்க மினிமமான சே பாம்ஸ் அந்த மாதிரி துப்பாக்கில மினிமமான ஒரு ஹார்ம்ஃபுல் திங்ஸ் மட்டும் தான் வச்சிருப்போம், நிறைய வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. இந்தியா வில் மெயின்டைன் எனஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் டு டிட்டர் அதர்ஸ் ஃப்ரம் அட்டாக்கிங். எங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்க வச்சிருக்கோம் நியூக்ளியர் பாம், பட் ஆனா நாங்க அதை வந்து நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். இது நாங்க வந்து இந்த பாலிசியில சொல்றோம். எங்களை யாராவது அட்டாக் பண்ண வந்தா நாங்க அப்ப வந்து பயம்புத்துறதுக்காக மட்டும்தான் வச்சிருக்கோமே தவிர, பட் ஆனா நாங்க அதை வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலிசிஸ் வந்து இது பண்றாங்க. ஸோ இந்தியா ஹாஸ் கமிட்டட் நாட் டு யூஸ் நியூக்ளியர் வெப்பன் ஃபார் அஃபென்சிவ் பர்பஸ். ஸோ யாரையுமே எதிர்க்கிற நோக்கத்துல வந்து நாங்க வந்து நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் என்ன பண்றீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, படிக்க முடியாதவங்க என்ன பண்றீங்கன்னா, ஓகே படிக்க முடியாதவங்க இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சுக்கோங்க. அடுத்தது நோ யூஸ், நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அதை எழுதிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் கிரெடிட்டபிள் மெனி டிட்டரன்ஸ் அதை எழுதிக்கோங்க. இது போதும். ஓகே, ரொம்ப ஈஸின்னு நினைச்சீங்கன்னா இதுல ஒரு பாயிண்ட், இதுல ஒரு பாயிண்ட் படிக்க முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா அந்த ஹெட்டிங் மட்டும் படிங்க. ஓகே, இப்போ நான் சிலபிள் பண்றேன். நியூக்ளியர், ஓகே, நியூக்ளியர் வெப்பன்ஸ், கிரெடிட்டபிள் மினிமம் deterrence. Okay, that's all I think so. Okay, bye. Okay, next question. List the member of SAARC countries. SAARC னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்ல என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இருந்தது? ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இதுல எல்லா கண்ட்ரியுமே நம்ம எழுதிதான் ஆகணும். இந்தியா, நேபாள், மால்டீவ்ஸ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. ஓகே, இதை நான் மிஸ் சிலபிள் பண்ணி தரேன். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், மால்டீவ்ஸ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. ஓகே ஓகே, இந்த கொஸ்டின் டொமஸ்டிக் பாலிசிக்கும் ஃபாரின் பாலிசிக்கும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டொமஸ்டிக் பாலிசிக்கும் ஃபாரின் பாலிசிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. டொமஸ்டிக் பாலிசினா இந்தியாக்குள்ள அந்தந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம நாட்டு மக்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நாட்டுக்குள்ளேயே பாலிசி போடுறது டொமஸ்டிக் பாலிசி. ஃபாரின் பாலிசினா வெளிநாட்டு கூட நம்ம வந்து ஒரு பாலிசி போட்டுக்கிறது, நீ என் நாட்டுக்குள்ள வந்து சண்டை போடக்கூடாது, நான் உன் நாட்டு விஷயத்துல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாரின் பாலிசினா நாடுக்குள்ள, டொமஸ்டிக்னா நம்ம நாட்டுக்குள்ள, நம்மளோட நாட்டுக்குள்ள மட்டும். சரியா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோ. கைட்ல வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், அத மத்த எல்லாருமே படிச்சுக்கோங்க. படிக்க முடியாதவங்க ப்ளீஸ் இந்த 2 பேசேஜ் 2 டேபிளர் காலமும் படிச்சிருங்க. ஓகேவா? சோ பாரு, டீல்ஸ் வித் இஷ்யூ இன்சைட் த கண்ட்ரி. கண்ட்ரிக்குள்ள என்ன நடக்குதோ அந்த பிரச்சனைக்கான இது மட்டும் தீர்வு மட்டும் செய்வாங்க. ஃபோக்கஸ் ஆன் சோசியல் வெல்ஃபேர், நாட்டோட மக்களோட நலன், ஹெல்த், எஜுகேஷன், இத பத்தி மட்டும் இந்த பாலிசியில பேசுவாங்க. அதுக்கு பேர் தான் டொமஸ்டிக் பாலிசி. ஃபாரின் பாலிசினா டீல்ஸ் வித் நேஷன் ரிலேஷன் வித் அதர் கண்ட்ரிஸ். நம்ம நாட்டுக்குள்ள அடுத்த நாட்டுக்குள்ள நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஃபோக்கஸ் ஆஃப் டிப்ளமசி, படிப்பை பத்தி, ட்ரேடு, டிஃபென்ஸ், எப்படி சண்டை போடலாம், எப்படி வணிகம் பண்ணலாம், எப்படி நான் என் நாட்டுல இருக்க பொருள் உங்ககிட்ட, இத பத்தி எல்லாம் பேசுறது வந்து ஃபாரின் பாலிசிஸ். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சோ படிச்சு